வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மஞ்சள் வண்ண தீபத்திரி பயன்படுத்தி தீபம் ஏற்றுறதுனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும், யாரெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் திரியை பயன்படுத்தி தீபம் ஏற்றலாம், அதை எப்போது ஏற்றணும், அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா தீபத்திரிகளில் பார்த்திங்கன்னா நிறங்கள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு திரி, தாமரை தண்டு திரி அப்படின்னு நிறைய தீபங்கள் தீபங்களோட திரிகள் இருக்குது. அதுக்கான குறிப்பிட்ட பலன்கள் இருக்குது. இப்போ தாமரை தண்டு திரி எடுத்துக்கிட்டு நம்ம வெள்ளிக்கிழமை அன்று அதை பயன்படுத்தி தாமரை தண்டு திரியை பயன்படுத்தி ஏற்றும்போது அதுக்குன்னு தனியாக குறிப்பிட்ட பலன் இருக்கு இல்லையா. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா மஞ்சள் வண்ண திரியை நம்ம பயன்படுத்தி தீபம் ஏற்றும்போது அதுக்கு மெயினாக சொல்லப்பட்டிருக்க பலன் பார்த்திங்கன்னா வீட்டில் பார்த்திங்கன்னா இருக்க வறுமை நிலை அப்படின்றது பார்த்திங்கன்னா கட்டாயமாக போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு இருக்க கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும் இல்லையா. கணவன் மனைவி புரிஞ்சுக்காமல் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும், நிறைய சண்டைகள்லாம் இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக இந்த மஞ்சள் வண்ண திரி பயன்படுத்துறது மூலயமா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா இல்லாமல் போயிடுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க பணம் பண கஷ்டங்கள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு வீட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திரியை பயன்படுத்தி தீபம் ஏற்றும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் நல்லா செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திரியை பயன்படுத்தி தீபம் ஏற்றுறதுனால நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பில்லி சூனியம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் மாட்டிகிட்ருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இருந்துகிட்ருப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா செயலிலேருந்து போயிடும். அந்த பில்லி சூனியம்லாம் பார்த்திங்கன்னா கிட்ட வராமல் அது எல்லாமே செயலிலேருந்து போகும். அதுக்கும் மெயினாக இந்த ஒரு மஞ்சள் வண்ண திரி பயன்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த திரியை பார்த்திங்கன்னா எங்கே வாங்கணும் அப்படின்னா எல்லா மருந்து கடைகள்லேயுமே இப்போல்லாம் இருக்குது. அது ஆன்லைன்லேயுமே இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எது உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கி இந்த திரியை பயன்படுத்தி வெள்ளிக்கிழமை ஏற்றுறது மிகவும் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். நீங்கள் இப்போ தான் ஏற்ற ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இப்போ தான் புதுசாக ஏற்ற போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை நீங்கள் இந்த திரியை பயன்படுத்தி தீபம் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த திரி சப்போஸ் எங்கேயுமே கிடைக்காம இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த திரியை உங்களாலே செய்ய முடியும். எப்படின்னா நீங்கள் மஞ்சள் இருக்குல்ல, மஞ்சளை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி, சுத்தமான தண்ணி, அப்படி இல்லைன்னா பன்னீர் இருக்கு இல்லையா, ரோஸ் வாட்டர், அதை நல்லா ரெண்டுத்தையும் நல்லா கலந்துருங்க. ரோஸ் வாட்டரை ஊற்றிட்டு கலந்துட்டு அது நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக வச்சுருப்பீங்கள்ல வெள்ளை கலரில் ஒரு பஞ்சு திரி வச்சுருப்பீங்கள்ல, அந்த பஞ்சு திரியை நீங்கள் இதில் துவைத்து எடுத்துகிட்டு ஒரு நாள் நீங்கள் அதை சுத்தமான இடத்துல காய வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த திரி ரெடி ஆகிடும். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கடைகளில் வாங்குறதா இருந்தாலும் பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஆனால் பலன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக பலன் இருந்துகிட்ருக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் இந்த மாதிரி திரியை பயன்படுத்தி மஞ்சள் வண்ண திரியை பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்றும்போது கண்டிப்பாக சண்டைகள், குடும்பத்தில் இருக்க சண்டைகள் பார்த்திங்கன்னா குறையும். யாருக்காவது பார்த்திங்கன்னா ரொம்ப சண்டை வந்துகிட்டே இருக்குது, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருக்க நிலமைலாம் இருக்குது அப்படின்னா அந்த நிலமைகளையும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட மஞ்சள் வண்ண திரி இருக்கு இல்லையா, இது பார்த்திங்கன்னா சரி பண்ணி கொடுத்துரும். நீங்கள் நம்பிக்கையோடு பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்தணும்.
இதை பயன்படுத்தும் முறை வந்து நான் சொல்லிட்டேன். இது எப்படி வந்து வீட்டிலேயே வந்து இந்த திரியை வந்து எப்படி பண்ணணும் அதையும் வந்து சொல்லியிருக்கேன். இந்த திரி வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு அதையும் வந்து சொல்லியிருக்கேன். இந்த திரினால் என்னென்ன நன்மைகள்லாம் வந்து இருக்குது அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் கிளியராக சொல்லிட்டேன். அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு வந்து புரியும். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல்லேருந்து உங்களுக்கு வராது. ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கணுன்னா இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு வந்து தெரியும். நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவேன் என்ன டவுட் அப்படின்னு இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணி எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் சொல்கிற ஒரு சின்ன சின்ன விஷயமும் உங்களோட வாழ்க்கையில் வந்து பெரிய பெரிய நல்ல மாற்றங்களை வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருந்துகிட்ருக்கு. அதனால் வந்து எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து இதெல்லாம் உண்மை இருக்காது அப்படி இப்படின்னு உதறி தள்ளிடாமல் அதை வந்து ஒரு தடவையாவது வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணி பாருங்கள். பலன் கிடைக்குதோ கிடைக்கலையோ அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு விஷயம். நீங்கள் வந்து ஒரு தடவையாவது வந்து முயற்சி பண்ணி பார்த்தா தானே தெரியும் பலன் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு. கண்டிப்பாக வந்து நம்பிக்கையோடு வந்து அதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.